இன்னைக்கு நம்ம டாம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இவங்க வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசரிஸ், ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிறுவனத்தை மெர்ஜ் பண்ணுறது, அக்வைசேஷன் போன்ற ப்ராசஸ்க்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் மற்றும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஓக்கு வர நிறுவனங்களுக்கும் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஷேர் மார்க்கெட் ஓரியன்டான ஃபினான்ஷியல் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது, அது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க 1993 வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் வந்து இவங்க எஸ்எஸ் காந்திலால் ஈஸ்வர்லால் ஷேர் புரோக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1994 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து எஸ்எஸ் காந்திலால் ஈஸ்வர்லால் செக்யூரிட்டிஸ்னு சொல்லிட்டு இந்த நேம் வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. 2006 வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி வந்து இந்த நிறுவனத்தை வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. 2008 வந்து இந்த கையகப்படுத்துறதுக்கான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக நிறைவடைஞ்சிருக்கு. 2019 ஐடிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா தர்மேஷ் அனில் மேத்தா அப்படிங்கிறவருக்கு மற்றும் அவரோட ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த நிறுவனத்தை வந்து விற்றுருக்காங்க. என்டையர் ஸ்டேக்ஸையும் வந்துட்டு ஐடிஎஃப்சி வந்து விற்றுட்டாங்க. ஸோ 2020 வந்து இந்த நிறுவனம் வந்து டாம் கேபிட்டல் அட்வைசர்ஸாக வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த நிறுவனம் டாம் கேபிட்டல் அட்வைசரி லிமிட்டடாக தான் வந்து இருக்காங்க, எங்கே வந்துட்டு இருக்காங்க. இதுவரை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வரைக்கும் 72 ECM டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 27 ஐபிஓஸ், 16 குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் பிளேஸ்மெண்ட்ஸ், 6 ஆஃபர் ஃபார் சேல், 8 பைபேக்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 840 கோடி. இதில் கம்ப்ளீட்டாக ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான், ஃப்ரெஷ் இஷ்யூவே கிடையாது. ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து அந்த 840 கோடிக்கான ஷேர்ஸை வந்து இந்த ஐபிஓ மூலமாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இப்போ டேரெக்டாக இவங்க ஃபினான்ஷியல்ஸுக்கு போயிடுவோம். இவங்க ஃபினான்ஷியல்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2022, 2023 கம்பேர் பண்ணும்போது 2023 ஜஸ்ட் கொஞ்சம் வந்து ஒரு 10% வரைக்கும் 2022 கம்பேர் பண்ணும்போது 10% ட்ராப் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. அதே சமயம் 2023, 2024 கம்பேர் பண்ணும்போது ஹியூஜ் மார்ஜின் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 114% வந்து இவங்க ரெவன்யூ அப் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ப்ராஃபிட்டும் சேம் அதே தான். 2023 வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ 2022 கம்பேர் பண்ணும்போது 2023 நல்லாவே ப்ராஃபிட் ட்ராப் ஆகிருக்கு. பட் 2024 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 714% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 2024 நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ கடன்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் பெரிய லெவலில் இவங்களுக்கு கடன்கள் கிடையாது. ஸோ இந்த நிறுவனத்தோட கீ பேராமீட்டர்ஸை பார்ப்போம். இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 44.98% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 54.72% இருக்குது. பேட் மார்ஜின் 38.75 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 12.76 இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடியாக வந்து இருக்குது. இந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு 2000 கோடியாக இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்தோட பியர் கம்பெனிஸ் யாரான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இவங்களோட பியர் கம்பெனிஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ், ஜேஎம் ஃபினான்ஷியல் லிமிடெட், மோதிலால் அஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இவங்க எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட பியர் கம்பெனிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வந்து மற்ற நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்குது. பட் அதே சமயம் மற்ற கீ பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இவங்க பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பியர் கம்பேரிசன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த ஐபிஓ டிசம்பர் 19 ஓப்பன் ஆகி டிசம்பர் 23 க்ளோஸ் ஆகுது. ஸோ இதோட அலாட்மெண்ட் 24, லிஸ்டிங் டேட் வந்து டிசம்பர் 27 இந்த ஐபிஓ வந்து எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $269 பெர் ஷேர் டு $283 பெர் ஷேராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லாட்டுக்கு 53 ஷேர். நீங்கள் ஹையர் ப்ரைஸ் பேண்டில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த ஹையர் ப்ரைஸ் பேண்டில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு $14,999 வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஐபிஓவில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரீட்டைல் கோட்டா 35% ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ எவ்வளோ லிஸ்டிங் கெயின் தரும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். இந்த ஐபிஓ வந்து 20-30% லிஸ்டிங் கெயின் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து எதிர்பார்க்கக்கூடியது தான். ஸோ இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் $148 இருக்குது. இது வந்து 52% லிஸ்டிங் கெயின் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஐபிஓவோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஐபிஓக்கு நல்லா வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காட்டுது. பட் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டிசம்பர் 19, 20 வந்து பார்த்தீங்கன்னா 8 மெயின் போர்டு ஐபிஓஸ் வருது. ஸோ இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் எந்த ஐபிஓக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க,
ஸோ எந்தெந்த ஐபிஓஸ் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆகியிருக்கு, ஸோ போன்ற டேட்டாஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக ட்ராக் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஐபிஓ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், எந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பற்றி அப்டேட்லாம் வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் வீடியோஸ் நான் போடுறேன். சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா போன்ற விவரங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். பட் அதுக்கு நீங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் அந்த டேட்டாஸ்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த டேம் கேபிட்டல் அனலைசிஸ். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆல்ரெடி வந்து மம்தா மெஷினரி மற்றும் டிரான்ஸ்ரெயில் ஐபிஓக்களோட டீட்டெயில் அனலைசிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அது எவ்வளோ லிஸ்டிங் கெயின் தரும், அவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன போன்ற விவரங்கள்லாம் வந்து அதில் இன்ஃபர்மேஷன்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்குறக்கு அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து நான் கமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. இதோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதையும் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த ஐபிஓவோட கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.